இருக்கிறோம் பெண்களே. ஓ பெண்களே, நான் என்ன செய்ய முடிகிறதே பாருங்கள். ஓ ஓ எவ்வளவு கடினம். ஹலோ கூழாங்கரள், என் இரகசிய அறையை என் பிடித்த இளஞ்சிவப்பு பொம்மைகளால் அலங்கரிக்க முடிவு செய்தேன். இங்கு ஒரு யூனிகார்ன், மறுமூலையில் ஒரு பெரிய டெடி கரடியும் ஒரு மேசையும் இருக்கும். எனது பிடித்த பொம்மைகளை இங்கே வைக்க போறேன். தோழிகளே, உங்களுக்கே சேவை செய்யுங்கள். வாருங்கள், காப்பி குடிப்போம். இந்த உண்டு ரான்ஸ் அருமை. என் அனைத்து பொம்மைகள் மேசையில் போதுமான இடம் இல்லை. ஆனால் என்ன செய்ய வேண்டும் என நான் அறிவேன். நான் சிறப்பாறைகள் வச்சிருப்பேன். எல்லோருக்கும் தற்போது ஒவ்வொன்றாக வீட்டுகள் இருக்கின்றன. இப்போது நீங்கள் ஒருவருக்கொருவர் வீட்டுக்கு போகவும் என்னுடன் தேநீர் குடிக்க வரவும் முடியும். என்ன நடக்கிறது? எல்லா இடங்களிலும் பச்சை நிறம் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு தோண்டு செய்து கொளுத்தினை செருகினால் பின்னர் நீங்கள் ஒரு ஊஞ்சல் நாற்காலியை தொங்க விடலாம். என் ரகசிய இடத்திலே இப்படி கூட ஒன்றை எப்போதும் விரும்பி வந்தேன். இப்போது எனக்கு சொந்தமாக உள்ளது. இது மிகவும் அழகாகவும் வேடிக்கையாகவும் உள்ளது. ஏதோ குறைவாக உள்ளது. அது உறுதியாக சில அலமாரிகளே. இவை அனைத்தையும் பாருங்கள். டைனோசர் போன்ற பொம்மைகளை. அவை நான் அறிந்து கொண்ட சக்தி வாய்ந்த மற்றும் குளிர்ந்த பல விலங்குகளின் மத்தியில் முதலிடத்தில் உள்ளன. அழகு. ஓ ஓ அந்த சத்தம் என்ன? அது ஒரு டைனோசார் வேட்டையாடுறது போல பேசுறது. ரொம்ப விசித்திரமா இருக்கு. பயம் வேண்டாம் கேண்டி. இது என்னோட கையொப்பம் போடி தறி கொண்டிருக்கேன். 3 புள்ளிகள். எனது அறையை இன்னும் சுவாரஸ்யமாக மாற்றவில்லை. இந்த சோஃபா பிடிக்குதா உனக்கு? மேலும் சில அலங்காரங்கள். என் பிடித்த கதாபாத்திரங்கள் லெகோ அலமாரிகளில். நன்றி. ஓ மை காஷ், இத மட்டும் பாருங்கள். இந்த பொம்மைகள் அபாரம். ஆமாம் ஆமாம் ஆமாம், இதை குறித்து நான் உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கிறதா? எனக்கும் பிடிச்சிருக்கிறது. சாய் சீஸ். ஓஹோ, என் ரகசிய அறை நன்றாக இருக்கிறது. என்ன லாலா, என் உண்மையான நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்க? என்னோட காட்சியில இது நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. எத்தனை அழகான சிலை. நல்லா இருக்கு. நான் எப்போதும் என்னை பாராட்ட முடிவு செய்ய எனக்கு ஒரு கண்ணாடி தேவை. எனது பிடித்த குளிர்பானம். என் நண்பர்களுடன் அதை குடிக்கலாம். எனக்கு அது வரும்போது அழகு. அது என்ன ஆலிஸ், எங்க பக்கம் வாங்க. என்ன, எல்லோருக்கும் உதவுங்கள். என் நண்பர்களை எப்போதும் நான் விமர்சிப்பேன். தயவு செய்து நீங்கள் ஆலிஸ், கொஞ்சம் அமைதியாக இரு. நீ செயலே உன்மீதியாக விருத்தமாய் பாடுகிறாய். அவளுக்கு நம்மை கேட்க முடியவில்லை. நாம் ஏதாவது செய்யலாம். இனி இசையை சகிக்க முடியவில்லை. சில ஊளைகள் தோண்டுவோம். உங்க ஸ்பீக்கருக்கு பை பை சொல்லுங்கள். ஓ ஓ, என்ன நடந்தது? யார் இசையை நிறுத்தினார்கள்? ஓ, அதுதான் என் திட்டம் வேலை செய்தது. இப்போது நான் அமைதியாக ஓய்வு எடுக்கலாம். என்னுடைய விருப்பமான டைனோசர் படுக்கை அணைகளை பாருங்கள். மேலும் மார்ஷ்மெல்லோக்களுடன் ஒரு கப் சூடு கோகோ. இந்த மிருதுவான செருப்புகளுடன் என்ன அளவு அதிர்ஷ்டமாயிருக்கிறேன். அவைகள் மிகவும் அழகாகவும் மிருதுவாகவும் உள்ளன. லின்சே, நீ எங்கே போகிறாய்? நான் ஜெல்லியை உலகின் எந்த பொருளையும் விட அதிகமாக சிரிக்கிறேன். இதோ என் கருப்பு பலகை. பதில் சா. பெரிய அலமாரி வெவ்வேறு நிறங்களிலான சாட்டைகளுடன். அவை பெரிய மலர் வடிவத்தில் இருக்கும். அது மிகவும் குளிராக இருக்கும். பின்னர் நாங்கள் வரைதலுக்கு திரும்பலாம். பெண்களே, உங்களின் முக்கியத்துவத்தை மறைக்கவும். என்ன நினைக்கிறீர்கள்? வாவ்,
நீர் அற்புதம், நன்றாக செய்தாய் லிண்ட்சி. நான் என்னை அடையாளம் காண்கிறேன் மற்றும் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நானும் ஒரே போல வித்தியாசமாக ஏதாவது செய்து என் நண்பர்களை ஆச்சரியப்படுத்த விரும்புகிறேன். லிண்ட்சி வரைபடங்களை விரும்புகிறார் மற்றும் நான் லேகோக்களை சேகரிக்க விரும்புகிறேன். நாம் எல்லாவற்றையும் ஒட்டிவிடலாம். இது அற்புதமாக இருக்கும். சரியானது, அற்புதமாக இருக்கிறது. நன்மை இல்ல, அது ஏதோ சிதறியது. ஆலிஸ் மீண்டும் அவளது குரல் பாடம் தொடங்கி இருக்கிறாள். என் காதுகள், ஓ, இது தாங்க முடியாதது. எனது தலையிலே வெடிக்கப் போகிறது. எவ்வளவு அழகான பந்து. நாங்கள் இப்போது கொண்டாட்டங்கள் நடத்தலாம் மற்றும் மிகப்பெரிய வானவில். பாருங்கள், இன்னும் சில அலங்காரங்கள். கண்டிப்பாக எனக்கு அந்த LED விளக்குகள் ரொம்ப பிடிக்கும். இன்னும் சில மின்சால் முதல் அலங்காரங்கள். விவரங்கள் எப்போதும் அதிகமே. ஓ, என் மிட்டியில் பாருங்கள். அவள் பார்க்காத போது நான் 2 பலூன்களை எடுத்துக்கொள்ளலாம். அலிசிடம் சொல்லாதீர்கள். நானும் என் அறையை அழகான விவரங்களால் அலங்கரிக்க விரும்புகிறேன். ஆகையால் பலூன்களை பாஃப்லோவைகளாக வைத்து விடுவேன். அதை பாருங்கள், அவை என்னுடைய சுவரில் இருக்கின்றன. மற்றும் பென்சில்களால் செய்யப்பட்ட இந்த கடிகாரத்தை பாருங்கள். தேன் பாராட்டுகின்றேன். அழகான மற்றும் ஒளிர்ந்த அனைத்தையும். மற்றும் இந்த மயிர் பந்தை கேளுங்கள், நம்ப முடியாதது. ஓ, டைனோசர்களை பார்த்தால் அவை எங்கே இருந்து வந்தது? ஓ, இந்த நகைச்சுவையானவர்களை பாருங்கள். எங்கே போகிறீர்கள்? எல்லோருமே தங்கள் சுவர்களை அலங்கரிக்கிறார்கள். எனது எதிர்பார்க்கும் மூளை டைனோசர்களை அரையெங்கும் தொங்க விடுவேன். ஏனெனில் அவை என் குடும்ப உறுப்பினர்களை போன்றவை. எனக்கு தெரியவில்லை, ஏன் நான் தவறாக. என்ன மகிழ்ச்சி! இந்த அறையில நான் கனவு கண்ட அனைத்தும் இருக்கிறது. நான் அதை என் கை செயலில் செய்தேன். உங்களை எப்படி விளையாடுகிறது? சூப்பர்! கையாண்டி, அது நகைச்சுவையாக இருந்தது. கையாண்டி, நீ அப்படியே பயந்து விடக்கூடாது. நான் ஸ்ப்ரே பெயிண்ட் செய்ய போவதாக எனக்கு உன் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று இருந்தேன். நான் சூப்பரான எண்ணம் ஒன்றை கண்டுபிடித்து விட்டேனா? அருமை! இனி நிறமூச்சு உலர்ந்த பின்னர் மட்டுமே. அதுவரை நாமோடு பறக்கலாம். யார் எனக்குடன் வருகிறீர்கள்? இவையெல்லாம் சீலிங்கில் பிரமாதமாக தெரிகின்றன. அவர்களுக்கு இங்கே இருக்கிறது சரியே சீர்படுகிறது. தெரியுமா, டைனோக்கள் சாப்பிடுதா? காத்திருங்கள், நான் மிகவும் பசிக்காமல் இருக்கிறேன். ஒரு யோசனை, இது பார்பிக்யூ செய்ய நேரம் இருக்கிறது. எனக்கு பன்ஸ் மற்றும் சாசேஜ்கள் இருக்கின்றன ஹாட் டாக்களுக்கு. ஆகவே அவற்றை கொஞ்சம் வறுக்கலாம். என்னையா, சாசேஜ்கள் தயார். கொஞ்சம் மஸ்டர்ட் ஊற்ற வேண்டும். ஓ, கோகா கோலா. பையன்கள் இங்கே வா. சூப்பர் மிட்டாய், நீ ரொம்ப கிளறவமானவள். இது ரொம்ப ருசியானது. அதை நீங்க விரும்புகிறீங்கள் என்று மகிழ்ச்சி. இல்ல, இது இங்கே வேலை செய்ய போவதில்லை. தயவு செய்து ஆசைப்படாதீர்கள். அப்படி தெரிகிறதே. அங்கே இவர் இருக்கிறார். சிரிப்பானதாக இருக்கிறது. எங்களின் சேனலை விரும்பி சந்தாக்கள் செய்பவர்களுக்கு நன்றி. எந்த அறையை நீங்கள் என்பதை கருத்துக்களில் எழுதவும். முடியும்.